ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பிளெயின் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். கிரேவிக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, 3 பட்டை, 3 கிராம்பு நல்லா பொரிச்சிடுது. ஒரு வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுது. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. கறிக்கு எடுத்துருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன். முன்னாடியே போடணும், கொஞ்சம் மறந்துட்டேன். இப்போது நம்ம சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. நல்லா வதங்கியிருக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க, நிறையா இதாகிங்க. நம்ம இன்னும் தக்காளியெல்லாம் சேர்க்கலை. தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்க, அப்படியே மூடி வைங்க. ஒரு 1/4 மணி நேரம் கிரேவி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவிக்கு 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1 ஸ்பூன், எல்லாமே நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதன் பிறகு தக்காளி அரைச்சிடலாம். இது கூடவே தக்காளியும் சேர்த்து அரைச்சிடலாம். ஒரே ஒரு தக்காளி தான், நார்மல் சைஸு. இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். அப்படியே கொண்டு போய் சிக்கன் கிரேவியில் ரெடி ஊற்றிடலாம். ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவியில் அப்படியே சேர்த்து பாருங்கள், அரைச்ச விழுத சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி பிளெயின் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும் நைஸாக. அவ்வளோதான், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிளெயின் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.